ஹலோ பிரைஸ்லா, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 40ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்ளுவேன். பிரியமானவர்களே, அன்று எரேமியா தீர்க்கதரிசியை பாபிலோனிலிருந்து வந்த காபர் சேனாதிபதி எரேமியாவை பார்த்து மற்ற எல்லா ஜனங்களையும் இஸ்ரவேலிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். ஆனாலும் எரேமியா ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் தீர்க்கதரிசியாய் இருப்பதினால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் பயந்து மதிப்பு மரியாதை கொடுத்து, நான் உன் கையில் இருக்கிற விலங்கை நீக்கி போடுகிறேன், உனக்கு இஷ்டமாக இருந்தால் என்னுடைய வா, இல்லாவிட்டால் உனக்கு பிடித்தமான இடத்திற்கு நீ சென்று வாழ்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி அவருக்கு விடுதலையை கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும், அந்த சிறைப்பட்டு போகிற சூழ்நிலையிலும், மற்றவர்கள் சிறைப்பட்டு போனாலும் ஆண்டவருடைய ஊழியக்காரராகிய ஆண்டவருடைய மகனாக இருந்ததான எரேமியாவுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுத்து, நான் பத்திரமாய் பார்த்து கொள்ளுவேன் என்று மனிதன் மூலமாக சொல்ல வைத்தார். நாளிலேயும் கூட நாம் மனிதர்களாலோ, உதவியற்ற சூழ்நிலையிலாலோ, பண கஷ்டத்தினாலேயோ, கொள்ளையிடுகிறவர்களின் கையில் நாம் மாட்டிக்கொண்டிருந்தாலோ ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விடுதலையாக்கப் போகிறேன், நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே சிறைப்பட்டு போன மக்கள் மத்தியில் எரேமியாவை பாதுகாத்த தேவன் நம்மையும் பாதுகாத்து எல்லா கட்டுகளிலிருந்தும் காவலிலிருந்தும் விடுதலையாக்கி சுதந்திரமாக வாழ ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். ஆகவே விசுவாசிப்போம். ஆண்டுடைய பிள்ளைகளாக அவரோடு கூட உறவாடுகிற, அவரோடு பேசுகிற, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை எந்த சிறையிருப்புகள் வந்தாலும் அவைகளிலேயும் நமக்கு ஒரு விடுதலையை கட்டளையிட வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோம். எங்களை அமர்நேசுதான பரலோகத்தின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே நீ கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் என்ற வார்த்தையின்படி நீர் எங்களோடு கூட வந்து பெரிய காட்சி செய்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த நாளில் எரேமியாவுக்கு சிறைப்பட்ட போனவர்கள் மத்தியில் ஒரு விடுதலையை கட்டளையிட்டது போல இந்த நாளிலேயும் கட்டுண்ட மக்களை நீர் விடுதலையாக்குவீராக. கொள்ளையிடுகிறவர்கள் கையிலிருந்து பிள்ளைகளை விடுதலையாக்கி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூர்ந்து பெரிய காட்சி செய்து நாமத்தை மயப்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு காப்பாற்ற இயேசுவின் நாமத்து மூலமாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.